இனிய விருச்சிகராசி மெய்யன்பர்களுக்கு அடியனின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன் தங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு வரும். இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வாரா, எந்த அளவுக்கு நன்மையை செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போது, உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துக்கும் உங்கள் குலதெய்வ ஸ்தானத்துக்கும் உங்கள் புத்திர ஸ்தானத்துக்கும் உரியவராக இருக்கிறதே குரு பகவான் தான். இந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கிறது 7ஆம் ஸ்தானத்தெல்லாம் வந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடியதான், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயந்தான். ஜென்ம ராசியை நேரடியாக அவர் பார்வை செய்ய வர்றதுனால உங்கள் விருச்சிக ராசி உங்களுடைய ஜென்ம ராசி, அந்த விருச்சிக ராசியே குரு பகவான் இப்போ வரக்கூடிய குரு பகவான் பார்வை செய்யறதுனால நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், செழுமைகள் உண்டாக வரும், சிறப்புகள் நடக்க வரும், மனதில் விரும்பக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாக செய்ய வரும் அப்படி சொல்லக்கூடிய நல்ல பலாபலங்கள்லாம் சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் குறிப்பாக வரச்செய்ய இருக்க வராரு. மேலும் குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது உங்கள் லாபஸ்தானத்திலையும் விட செய்ய வருதுனால லாபங்கள் நிறைஞ்சிருக்கும். விரும்பக்கூடிய அத்தனையும் நமக்கு நல்ல விதமாக அமைஞ்சதுன்னா அதை லாபம்னு சொல்ல வருவாங்க. அப்படி லாபகரமான ஸ்தானத்தில் தான் குறிப்பாக இருக்க வராரு. உங்கள் ஜென்ம ராசியையும் அவர் பார்வை செய்கிறதுனால மனதில் படக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்க வருது. அதே போல் மகர ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜெயஸ்தானத்தை குரு பகவான் பார்வை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் முயற்சி ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது சிறப்பான முறையில் இருக்க வரும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் வழங்கக்கூடியதாகவே இருக்க வரும். மேலும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களை தான் குரு பகவான் கடக்க இருக்க வராரு. கிருத்திகை என்பது சூரியன், உங்களுடைய கர்மஸ்தானம், தொழிலுக்குரிய கிரகமே அவர் தான். தொழில்நிலையாகப்பட்டது வலுக்கும், தொழில்நிலை பாதுகாப்பாக இருக்க வரும், தொழில்நிலையில் உயர்வு மேன்மைகள் எல்லாம் கிட்ட செய்ய வரும். புதிய தொழில் தொடங்குறவங்க தொடங்க செய்ய வரலாம். பணிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பணி அமையக்கூடிய சூழலை உண்டாக செய்ய வரும். ஆக தொழிலால் ஒரு நல்ல நன்மைகள் இருக்க வரும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு பலன். அதுபோல் உங்களுடைய பாக்கியாதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணியையும் அவர் கடக்க இருக்க வர்றதுனால உங்களுக்கு பொது பாக்கியங்கள் சேரும். இறைவனால் அனுகூலங்கள் கிட்டவது, ஒரு குழந்தை பாக்கியம் அமைய வர்றது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க வர்றது, மூதாதையர்களுடைய அனுகிரகங்கள்லாம் கிடைக்க வர்றது, இப்படி சௌபாக்கியங்கள்லாம் உண்டாக செய்ய வரும் அப்படி சொல்லக்கூடிய பலனும் இருக்க வருது. அதே போல் மிருகசீரிஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கும் உங்கள் சத்ருஸ்தானத்துக்கும் ஒரே அவர் தான். மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய நிலை இருக்க வரும். உங்களுடைய விரோதங்கள் என்னென்னவோ அந்த விரோதங்கள்லாம் நிவர்த்தி செய்யப்படும் சொல்லக்கூடியது. ஒரு கடன் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, ஒரு தீராத ஆசைகளுக்கு எப்பவும் தடையாகவே ஒரு விஷயம் இருக்க வருது, அது நடக்கவே இல்லை, ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கள் விருப்பங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விருப்பத்தை குரு பகவான் கடக்கிற காலகட்டத்தில் அற்புதமாக முறையில் நடத்தி கொடுத்துருவார். ஆக விரோதங்கள் அத்தனையும் எது உங்களுக்கு தடையாக இருக்க வருதோ அதெல்லாம் விரோதம் தான் இல்லைங்களா, அவைகள்லாம் நிவர்த்தியாக வரும், சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆக இந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க வருது. ஆனாலும் இந்த குருவுடைய பலனாகப்பட்டது எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குற போது குருவை யார் முறையாக புரிஞ்சுக்கிட்டு யார் முறையாக அந்த குருவை ஆக்டிவேஷன் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க குருவுடைய பலன்லாம் எடுக்க முடிய வரும். எல்லா விருச்சிக ராசியும் ஜெயிச்சிட முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குருவை ஆக்டிவேஷனில் வச்சுருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எளிமையாக ஜெயிச்சுட்டு இருக்க வராங்க. அவங்க அறியாமலேயே ஜெயிச்சுட்டு இருக்க வராங்க. சிலர் தெரிஞ்சாலும் பார்த்திங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் ஏன் தோக்குறோன்னு தெரியாமல் தோத்துட்ருக்கிறவங்க நிறைய பேர் குறிப்பாக உண்டு. சிலருக்கு தெரியாமலேயே போக செய்ய வரும். ஆனால் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உங்கள் குடும்பஸ்தானம், உங்களுடைய வருவாய் ஸ்தானம், உங்களுடைய புத்திரஸ்தானங்கள், உங்கள் குலதெய்வ ஸ்தானங்கள் இங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அமையலை அப்படின்னாலும், உங்களுக்கு பாக்கியஸ்தானம் தந்தை மூலமாக ஒரு நற்பலன் அமையலை அப்படின்னாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களாலேயே நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் நடத்திக்க முடியல அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் தாய் தந்தையர் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடத்தவே முடியல, நடக்கவே இல்லை, அவங்களாலையும் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய முடியல, எங்களாலேயும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியவே இல்லை, தடைகள் தான் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட குரு பலம் இல்லைன்னு அர்த்தம். அந்த குருவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பலப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையாகப்பட்டது எப்போதுமே செழுமையாக இருக்க வரும். உங்கள் பெற்றோரை குறை கூற முடியாது, உங்கள் முன்னோர்களை குறை கூற முடியாது, ஆனால் நீங்கள் நினைத்தால் அத்தனையும் சரி செய்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசியுடைய ரகசியமே அதெல்லாம் அடங்கியிருக்க வருது. அதனால் இதை நீங்களாக முயற்சி பண்ணி தேடி எடுத்தீங்கன்னா குருன்னா யார், குருலாம் எந்த விஷயத்துக்கு அதிகாரமானவர், நாம் என்ன பண்ணணும், நம்ம கடமைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் விழாவில் வெற்றி அடைய முடிய வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு துருப்புச்சிட்டாக கொடுத்துட்டேன். கர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவீரன், மகாபாரதம் வரக்கூடிய ஒரு சிறந்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் தான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கான ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சிட்டேன். அதிலிருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாலே இந்த குருனா யார், இந்த குருவை எப்படி கடைபிடிக்க வரணுன்றது தெரிஞ்சுக்க வரலாம். ஏன்னா உங்கள் தாய் தந்தை நிலை சிறப்பாக இருக்கிறனாலும் அவங்க கடமையை செய்ய வரணும்.
உங்களுக்கு அவங்களுக்கு எப்போது நட்புறவு நல்லா இருக்கணும், அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு நல்லாலும் தெரியுங்க. இந்த குரு நல்லா இருந்தால் தான் இருக்க வரும். இறை அனுகூலங்கள் கிடைக்கிறனாலும் குரு அனுகிரகம் இருந்தால் தான் முடிய செய்ய வரும். என்னங்க எல்லாமே குருக்கிட்டே சொல்கிறீங்கன்னா, ஆமாம், குருவிடம் தான் எல்லாமும் இருக்க வருது. குரு எங்கே வேணாலும் பெயர்ச்சியாக வரலாம். ஆனால் குருவுடைய நிலை சக்தின்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நீங்கள் அடையணும், பெறணும், தொடர்ச்சியாக முயல வரணும். அப்படி செய்தால் மட்டுமே நடக்கும். தானாக கனியும் விருச்சிக ராசிக்காரங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எப்பொழுதும் எதுவுமே கனியவே கனியாது. நீங்களாக முயன்றால் மட்டுமே அது நிச்சயமாக நடக்க வரும். அந்த முயற்சிங்கிறதும் குருவை நோக்கிய பயணமாக இருக்க வரலாம். உங்களுக்காக அடுத்தது ஒரு பதிவு ஒன்று கொடுக்க இருக்க வரேன். குருன்னா யார், அதை எப்படி செயல்படுத்தணுன்றதை நான் கண்டிப்பாக கொடுக்க வரேன். ஏன்னா ஒருத்தங்க கூட என்னை கேட்டிருந்தாங்க, ஐயா விருச்சிக ராசி கோயிலுக்கு போனால் கஷ்டம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? எனக்கு கூட கோயிலெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான தர்மங்கள்லாம் பண்ணால் கூட எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, சிரமமாக தான் இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கூட ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். இதெல்லாம் உண்மைங்களா? இதெல்லாம் எப்படிங்க பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டதுனால ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்க முடிஞ்சது. நான் கண்டிப்பாக அதுக்காக பதிவுகள் கொடுக்க வரேன் அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ குரு பயிற்சி பலன்றதுனால என்னால் கொடுக்க முடியல. இது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் கொடுக்க வரேன். வாய்ப்பு உள்ளவங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு பதிவு தெரிஞ்சு அதை நீங்கள் கடைபிடிச்சாலே போதுமானது. இதை என்னுடைய அமைப்பில் புரிஞ்சுக்கிட்டு தான் நட்சத்திர அதிர்ஷ்டங்கள்ன்ற புத்தகங்களோ கொடுத்துருந்தேன். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ராசி, லக்கணம், நட்சத்திரம், அதை நீங்கள் எப்படி சக்திப்படுத்தணும், அதை சக்திப்படுத்திக்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அதை செய்கிற போதே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வழிமுறைகளை கடைபிடிச்சாலே இந்த குருநிலையை கடைபிடிச்சா மாதிரி தான், ஸ்ட்ராங் பண்ணிக்கிற மாதிரி தான். நம்ம குடும்பம், குலதெய்வம், குழந்தைகள், தாய் தந்தையுடைய நிலைகள், சொத்து பத்து தொழில் எல்லாமே ஒரு நிலைப்படுத்திக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை நான் கொடுத்துருந்தேன். அதை நிறைய பேர் வாங்கியிருக்கலாம், நிறைய பேர் வாங்கியும் அதை கடைபிடிக்காமல் இருக்கலாம். அதை அவசியம் கடைபிடிச்சிக்குவாங்க. அதில் தான் ஒரு பெரிய சூட்சமே இருக்க வருது. அது நீங்கள் பிரதி உபகாரம் எதிர்பாராமல் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றிகரமாக இருக்கும். நிறைய பேர் வாங்கி அதை கடைபிடிக்காமலே இருக்க வராங்க, அதை கடைபிடிச்சிக்குவாங்க. மேலும் அந்த புத்தகத்தை வாங்கினவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, கூகுள் டிரைவில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அந்த புத்தகம் யாருக்கும் கிடைக்காது. ஆகையில் இந்த புத்தகத்தன்மையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது உங்களுடைய நிலைத்தன்மையில் நாம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க வரணும் அப்படின்ற நட்சத்திரங்கள்லாம் அதிலே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு நட்சத்திரக்காக கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் முறையாக கடைபிடிச்சிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை செயல்படுத்த ஆரம்பிக்க வரணும். நட்சத்திரத்தை எப்படி வலிமையாக்குறது, நம்ம ராசியை வலிமையாக்குறது என்ன மந்திரம், என்ன சாமி, நம்ம லக்கணத்தை வலிமையாக்குறதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் முறையாக பண்ணுங்கள். அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த குருவுடைய அனுகிரகமாகப்பட்டு கிடைக்க வரும். இல்லைனா எல்லாரும் சொன்னாங்க 7 குரு வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே கிடைக்கலைங்களேங்கன்ற மாதிரி ஏமாற்றமாக முடியக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் சிறப்பாக இருக்கிறேன்னா இதெல்லாம் அழகாக கடைபிடிச்சிக்குவாங்க. இது எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்பலை. இயற்கையாகவே தெரியுமே இந்த குரு நிலையை நல்லா பலப்படுத்தி வச்சுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லதாகவே இருக்க வரும். இந்த ராசி பலன்லாம் கூட பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நல்லா இருக்க வரும். கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் வருவாய் குறைவாக இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமைகள் இல்லை, குழந்தை நிலைகளையும் செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியவே இல்லை குழந்தையே இல்லை அப்பா அம்மாவில் கடமைகள் செய்ய முடியவே இல்லைன்ற குறைகள் இருக்குன்னா உங்களுக்கு குருவுடைய ஆதிக்கம் இல்லைன்னு அர்த்தம். அவங்களும் இதை கடைபிடிச்சு தான் ஆகணும், செய்து தான் ஆகணும். அதனால் அதை அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்ல வரேன். அதில் நீங்கள் பார்த்து வாய்ப்பு உள்ளவங்க, பிராப்தம் உள்ளவங்க பலன் பெறுங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.